Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் கலெக்ஷன்ஸ்ங்க. டேபிள் saree கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? இதெல்லாம் brocade saree கலெக்ஷனுங்க. சோ சூப்பரா இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கலெக்ஷன்ஸ்ல 2 to 3 காமிச்சிருப்பேன் நான். அதுல கலர்ஸ் வேணும்னாலும் கூட நீங்க பிக் பண்ணிக்கலாங்க. சோ இப்போ வந்திருக்கிற புது மாடல் கலெக்ஷன்ஸ்ல தான் நீங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல பார்க்க போறீங்க. இந்த saree செக்ஷன்ல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா முன்னாடி என்ட்ரி ஆகும்போதே நமக்கு basket saree, தொட்டி sarees தான் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து brocade. அதான் அந்த எப்படி சொல்றது? ஒரு வார்ட்ரோப்ல வெச்சு அழகு பார்க்குற sarees அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க. அதையும் மீறி உங்களுக்கு சூப்பரா கொண்டு வந்திருக்கிறாங்க. அது டெய்லி வேருக்கும் கூட நீங்கள் இந்த brocade saree காட்டலாம். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேபிள் கலெக்ஷனில் தான் இருக்கும், ரேக் கலெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வைர ஊசி கலெக்ஷன் இப்போ புதுசாக வந்தது இல்லைங்க, அதில் வந்திருக்கிற மாடல். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரே தெரியாது, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். கேட்டால் எப்பவுமே நம்மளுக்கு டோலா சந்தேரி இப்படி இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ புது வரவான சாரீஸ் தான் நிறைய நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா யாராச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் பட்டனுக்கும் நம்ம சேனல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எதுவாக இருந்துட்டாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே brocade வித் நான் ரேட்டோட தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம இந்த பேஸ்கெட் தானே பார்த்துட்டு இருப்போம் முன்னாடி என்ட்ரியில். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி போய் கொஞ்சம் அந்த பட்டு சாரீ செக்ஷன்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குங்க, அந்த இடத்துல இருக்கிற பேஸ்கெட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது brocade sarees தான். ஸோ இதுக்குள்ளார டிஷ்யூஸ் இப்படி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இது ரேண்டமாக பார்த்துட்டு டேபிள் கலெக்ஷனில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா இந்த ஹேண்ட்லூம் சாரீ சொல்லுவாங்கல்லங்க, சில்க் காட்டன் சாரீ, அதில் போச்சம்பள்ளி சாரீ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே brocade தான் நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு பேஸ்கெட்டில் வராதுங்க, டேபிள் கலெக்ஷனில் தான் வரும். பேஸ்கெட்டில் அப்படி வந்துச்சுன்னா இதனுடைய காப்பியாக தான் இருக்கும். ஸோ ஒரிஜினல் வேணுன்னா நம்ம வந்து ரேக் கலெக்ஷன்ஸ்க்கு போய்க்கணும். இதெல்லாமே காட்டன் சாரீஸுங்க. நல்லா இருக்குல்லங்க, சிம்பிளாக இருந்தாலுமே நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். ஏன்னா இதனுடைய ஃபேப்ரிக் அப்படி நல்லா சாஃப்ட் சில்கி. இதுக்கு ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கான்ட்ராஸ்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது சின்னாலப்பட்டி சாரீஸ், இப்படி இந்த மாதிரி செட்டிநாடு சாரீஸ் அப்படிங்கிற கலெக்ஷன் இடத்துல தான் இருக்கிறோம். இந்த இடத்துல இன்னுமே டிஃப்ரெண்ட் சாரீஸ் இருக்குது. கொஞ்சம் இந்த கலெக்ஷன் நம்ம பார்த்தலாம், எப்போ பார்க்குற கலெக்ஷன் பார்த்தலாம். காட்டன் சாரீ விரும்புகிறவங்க கண்டிப்பாக எல்லா இதுக்குமே இந்த காட்டன் சாரீ ஆப்ட் ஆகுங்க. ஏன்னா காட்டனில் விதவிதமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பட்டு தான் அப்படின்ட்டு இல்லைங்க, காட்டனுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சூப்பராக கட்டிட்டு போகிற அளவுக்கு நல்ல எல்லா வெரைட்டிஸ்லையுமே நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சிலேருந்து நல்லா ஹை ரேஞ்சு முடிக்கி கொடுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள், பார்க்கும்போது பட்டு மாதிரியே இருக்குது, ரெட்டப்பட்டா சாரீங்க. ஸோ அதனுடைய பார்டர்னுடைய அடுத்த திருத்தம் பாருங்கள், மாங்காய் பிஞ்சு அப்படியே அந்த அன்னப்பச்சி வச்சு ஸோ டபுள் சைட் பார்டர் மாதிரி வர்றது அதுங்க. கங்கா ஜமுனா பார்டர் சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி செட்டிநாடு சாரியில். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து brocade போகணும். ஏன்னா எப்போவுமே இது ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எவர்கிரீன் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவோம்லங்க, செட்டிநாடு, ஆந்திரா காட்டன், செட்டிநாடு காட்டன், சின்னாலப்பட்டி சாரீ, சொக்கம்பட்டி சாரீஸ், இப்படி எல்லாமே இந்த இடத்துல இருக்கும்.
ஸோ இதுதாங்க நான் சொன்ன ட்ரெண்டி சாரீங்க. புதுசாக வந்திருந்தது. இது ஹாஃப் அண்ட் ஆஃப் மாதிரி வரும். எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு வேர் பண்ணிக்கலாம். கீழே ஒரு கலரில் மேலே ஒரு கலரில் 779 பட்ஜெட்டபிளில் தான் இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாரீ கையில் எடுக்கும்போதே அந்த சாரீக்கு உண்டான ஒர்த் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அந்த மாதிரி இருந்த சாரீ தாங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது. ப்ளஸ் ஒரு ப்ரொக்கைல்டு அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. முந்தான நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா கிராண்டாக இருக்கும் பார்க்கும்போது. நல்ல சாஃப்ட் சில்க்கு மெட்டீரியல் கூட சேர்ந்து வந்த ஒரு காட்டன். என்னால் இது வர்ணிக்கவே முடியல, அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் வேணுமா நிறையா நான் உங்களுக்கு இதுக்குள்ளே காமிச்சிருக்கிறேன். ஸோ 779க்கு சான்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக எடுக்க வேண்டிய சாரீ இது ஒரு சாரீ அப்படின்னு. இதில் பாந்திரி பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. சாரீனுடைய மடிப்பு பார்க்கும்போதே தெரியும். இந்த ஒவ்வொரு மடிப்பில் நம்மளுக்கு தெரியும் சாரீனுடைய குவாலிட்டி கண்டிப்பாக. ஸோ அதை நான் சொல்லணும். பாருங்கள், நீங்கள் கீழே வச்சு வேர் பண்ணாலும் மேலே 2 சைடு கொடுத்துருக்கறனால ஈக்குவல் பார்டருங்க அப்படின்னா ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கீழேயும் வச்சு வேர் பண்ணிக்கலாம், மேலேயும் வச்சு வேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிசைனுங்க. சூப்பராக இருந்தது பாருங்கள். ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ்க்குமே டிசைன் கொஞ்சம் மாற்றங்கள் வருது. கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருந்தது. பர்சனலாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். 779 போது தாராளமாக பிக் பண்ணலாங்க. இதெல்லாம் வேர் பண்ணும்போது ஜுவல்லே தேவையில்லை. அந்த கலர் காம்பினேஷனில் இருக்குதுங்க. உண்மையில் சாரியே அவ்வளோ ஹைலைட்டாக காமிக்கும். இது வைர ஊசிக்கு இப்போது வந்திருக்கிற கலெக்ஷன் இல்லைங்க. ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு இந்த சாரீ இப்போது. ஸோ இதனுடைய ஃபேப்ரிக் வந்து சும்மா வாவ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொக்கெல் சாரியில் வர்றது தான். இதுலேயுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். எல்லாமே இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான சாரீ வேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய இதுக்குள்ளே எனக்கே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிது. எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த பேஸ்கெட்டில் போய் பட்ஜெட்டில் காமிச்சு அதுதான் காமிச்சிட்டு இருந்தோம். இன்னும் இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இந்த இது பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டேன்னா இது ஒரு பாலி காட்டன் அப்படின்னு சொல்லலாங்க. பாலி காட்டனில் இவ்வளோ ஜாஸ்தியாக அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க 770. ஆனால் பாலி சில்க் இது. பாலி காட்டன் வேறீங்க, பாலி சில்க் வேறீங்க. இதோட டூப்ளிகேட் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொன்னேன். நான் கண்டிப்பாக இந்த வீடியோலேயே காமிப்பேன்னு சொல்லியிருந்தேன். காட்ட முடியல. இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்டேன். இது கொஞ்சம் ஜாஸ்தியானது. 770 rupees வரும். அந்த பாலி காட்டனுக்குமே இந்த பாலி சில்க்குக்குமே உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸில் நம்மளுக்கு வந்து பார்க்கும் போதே தெரியும். நம்மளுக்கு அந்த ஃபேப்ரிக் நம்ம ஃபீல் பண்ணும்போதும் தெரியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது புது வரவான சாரீ தான். இதுவுமே நல்ல மைல்டு ஃபினிஷிங்கில் கிட்டத்தட்ட இந்த கல்கத்தா காட்டன், பனாரசி காட்டன் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க, அதுக்கு கூட வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஃபேப்ரிக்கே வேறங்க. நல்லா கிராண்ட் சாரீ. ஒரு நல்ல கிராண்டாக பார்ட்டிக்கெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கிற கலெக்ஷனில் தான். இதில் ஒரு 2-3 சாரீஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நல்லா இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. ப்ரொக்கைல்டாக வேணும்னா ப்ரொக்கைல்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். பட்ஜெட்டாக வேணும்னா பட்ஜெட் கொடுங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.